ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளாக்குலேட்டட் டீஃப்ளாக்குலேட்டட் இது சஸ்பென்ஷனில் வந்து ரிப்பீட்டடாக நிறைய கொஷின்ஸ் வந்துருக்கு. ஆல் இண்டியா எக்ஸாம்ஸில் நம்ம எம்ஆர்பிலையும் நமக்கு கேட்கறது நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த டிஃபரன்ஷியேஷன் ஃப்ளாக்குலேட்டட் டீஃப்ளாக்குலேட்டட் வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க. இதை நம்ம படிக்கும்போது நல்லா ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு வந்து கொஷின்ஸ் பார்க்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணால் நம்ம ரொம்ப கிளாரிட்டியாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதை நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு பாருங்கள். அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். அதாவது இந்த ஃப்ளாக்குலேட்டட் அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கவரி சேனல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த ஆட்டு மந்தைகள் வரும், கூட்டமாக வரும், இல்லைனா ஒரு மாட்டு மந்தை கூட்டமாக வரும். அந்த ஆட்டு மந்தை இல்லைனா ஒரு மாட்டு மந்தையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து டீஃப்ளாக்குலேட்டட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு ஒரு சிங்க கூட்டமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கம் வந்து வேட்டையாடுறதுக்காக வெயிட் பண்ணும். மொத்தமாக வந்து அது ஒரு 7-8 ஒரு குரூப்பாக இருக்கும். ஆனால் அது எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருக்குது. அது எல்லாமே ஒரு தனித்தன்மையோடு இருக்கும். அதுதான் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். டீஃப்ளாக்குலேட்டடில் பார்ட்டிகல்ஸ் எக்ஸிஸ்ட் ஆஸ் செப்பரேட் என்டைட்டி. எல்லாத்துக்குமே ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருக்கும். அது எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அதே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டில் ஃப்ளாக்குலேட்டடில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பார்ட்டிகல் ஃபார்ம் லூஸ் அக்ரிகேட். ஆட்டு மந்தை வந்து பார்த்தோம்னா இந்த நாட்டு மந்தை கூட்டமாக வரும். அதை வேட்டையாடுறதுக்கு சிங்கங்கள் வெயிட் பண்ணிட்டு அந்த ஆட்டு மந்தை வந்து கூட்டமாக வரது என்னன்னு பார்த்தோம்னா அது ஒற்றுமை கிடையாது. ஒரு பய உணர்வில் ஒன்று பக்கமாக வரும். அது வந்து ஒரு லூஸ் அக்ரிகேட் தான். அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தனித்தன்மையோட ஒரு ஒற்றுமையோட அப்படி சேர்ந்து வரதில்லை. ஒரு லூஸ் அக்ரிகேட் தான். ஒரு பய உணர்வில் அது பக்கமாக வரும். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஃப்ளாக்குலேட்டடில் ரேட் ஆஃப் செடிமெண்ட் ஹை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு மந்தை பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000 கணக்கில் கூட்டமாக வரும். டிஸ்கவரி சேனலில் நீங்கள் பார்க்கும்போது அது வந்து ரேட் ஆஃப் செடிமெண்ட் கூட அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. அது வந்து ரேட் ஆஃப் செடிமெண்ட் இஸ் லோ. இதில் டீஃப்ளாக்குலேட்டடில் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 சிங்கம் 10 சிங்கம் தான் ஒரு இடத்துல இருக்கும். வேட்டையாடுறதுக்காக அப்படி வெயிட் பண்ணிட்டு அப்படியே ஒரு 5 அடி 7 அடி 6 அடி வித்தியாசத்தில் அப்படியே படுத்து வரலாம். இப்போ இதை வந்து செகண்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேட் ஆஃப் செடிமெண்ட் இஸ் லோ. இப்போ மூணாவது பாயிண்ட் பாருங்கள், செடிமெண்ட் இஸ் ரேபிட்லி ஃபார்ம்டு. இது வந்து மூணாவது பாயிண்ட் ஃப்ளாக்குலேட்டடில் ரேபிட்லி ஃபார்ம்டு. டீஃப்ளாக்குலேட்டடில் ஸ்லோலி ஃபார்ம்டு. இப்போ பார்த்தீங்கன்னா குயிக்காக நிறைய கூட்டமாக வரும் இந்த ஃப்ளாக்குலேட்டடில் இருக்க இந்த ஆட்டு மந்தை இல்லை மாட்டு மந்தை பார்த்தீங்கன்னா. இதில் நமக்கு டீஃப்ளாக்குலேட்டடில் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கங்கள்னு சொல்லும்போது அது வந்து ஸ்லோவாக தான் கேதர் ஆகும். கிட்டத்தட்ட ஸ்லோவாக வரும். வேட்டையாடுறதுக்காக அப்படியே ஒன்று கிட்டத்தட்ட நெருங்கி வரும். அடுத்தது நாலாவது பாயிண்ட் பாருங்கள், லூஸ்லி ஃபார்ம்டு செடிமெண்டேஷன் நோ ஹார்டு கேக். இப்போது இந்த ஆட்டு மந்தை இல்லை மாட்டு மந்தை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒற்றுமை கிடையாது. அதுக்குள்ள லூஸ்லி தான் ஃபார்ம்டு. பார்க்க விட்டு பக்கமாக வர மாதிரி தெரியும், ஆனால் அதுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. அதுதான் அது சொல்கிறாங்க, லூஸ்லி பேக்கடு லூஸ்லி ஃபார்ம்டு நோ ஹார்டு கேக். அது பாருங்கள், நாலாவது பாயிண்ட் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டீஃப்ளாக்குலேட்டடில் இது வந்து ஹார்டு கேக் இஸ் ஃபார்ம்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த சிங்கங்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து வேட்டையாடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒற்றுமையாக இருக்கும், ஒன்றா இருக்கும். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆறாவது பாயிண்ட், செடிமெண்ட் இஸ் ஈஸி டு ரீடிஸ்பர்ஸ். இப்போ இந்த சிங்கங்கள் வேட்டையாடுறதுக்கு உள்ளே போச்சுன்னா அந்த ஆட்டு மந்தையோ மாட்டு மந்தையோ அப்படியே கலைஞ்சி ஓடி போயிடும். செடிமெண்ட் வந்து ஈஸியாக ரீடிஸ்பர்ஸ் ஆகிடும். அது வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது ஐந்தாவது பாயிண்ட், டீஃப்ளாக்குலேட்டட் டிஃபிகல்ட் டு ரீடிஸ்பர்ஸ். இந்த சிங்க கூட்டத்தோட ஒற்றுமையை பிரிக்கிறது வந்து கஷ்டம். அதுதான் அதில் அந்த 5வது பாயிண்ட். அப்போது இந்த ஃப்ளாக்குலேட்டடுங்கிற ஒரு ஆட்டு மந்தையாகவும் டீஃப்ளாக்குலேட்டடுங்கிறத ஒரு சிங்க கூட்டமாகவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த ஸ்டோரி. மற்றபடி நீங்கள் ஒன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா அது ஸ்டோரி